வெல்கம் டு ஐடி பிளஸ் இன்ஃபோ. நான் உங்க ஃபெர்னாஸ். நம்ம நிறையவே அசைன்மெண்ட்ஸ், ப்ராஜெக்ட் ஒர்க், ரிசர்ச் ஒர்க் இப்படி நிறைய செஞ்சிருப்போம். அது நம்ம சில ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டி இருந்திருக்கும். அதுல ஒன்று தான் ஆட்டோமேட்டிக் கண்டென்ட்ஸ். நாம இந்த வீடியோல மைக்ரோசாஃப்ட் வேர்டை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக் கண்டென்ட்ஸ் எப்படி ஈஸியா கொடுத்து கொள்ளலாம் அண்ட் அதை எப்படி மேனேஜ் பண்ணி கொள்ளலாம் தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணுங்க. நாம் இந்த வீடியோவில் இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டை எப்படி அரேஞ்ச் பண்ணி அதுக்கு ஆட்டோமேட்டிக் கண்டென்ட்ஸ் கொடுத்து கொள்ளலாம் என்று தான் பார்க்க போகிறோம். இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் நீங்கள் பார்க்கலாம், ஹெட்டிங் இருக்குது, அதில் சப் ஹெட்டிங் இருக்குது, இங்கே ஒரு சப் ஹெட்டிங் இருக்குது, அதே போல் இங்கும் சப் ஹெட்டிங் இருக்குது அண்ட் அதில் ஃபியூ சப்ஜெக்ட்ஸும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஒவ்வொரு சப்ஜெக்டையும் கொடுத்து அதை டிஸ்கிரைப்பும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டை தான் நம்ம ஆட்டோமேட்டிக் கண்டென்ட்ஸ் கொடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கொள்ள போகிறோம். கண்டென்ட்ஸ் கொடுத்து கொள்ளுற நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய பார்ட் இந்த பார்ட் தான். இதுதான் ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2 இப்படி வர இந்த செக்ஷனை நீங்கள் கட்டாயம் விளங்கி கொள்ள வேணும். ஹெட்டிங் 1 சொன்னால் மெயின் ஹெட்டிங்காக வரும், ஹெட்டிங் 2 உங்களை சப் ஹெட்டிங்காக வரும். இதே போல் ஹெட்டிங் 3, ஹெட்டிங் 4 நீங்கள் கொடுத்து கொள்ளலாம். நீங்கள் ஹெட்டிங் 2 கொடுக்கக்குள்ள ஹெட்டிங் 3, ஹெட்டிங் 4 விசிபிள் ஆகும். இந்த பார்ட் செஞ்சு கொள்றதுக்கு முதல்ல நாம் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் செய்யக்குள்ள ஃபாலோ பண்ண வேண்டிய சம் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட பேஜை லே அவுட்டை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. லே அவுட்டில் உங்களோட பேஜ் சைஸை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. A4 கொடுத்துக்கொள்கிறேன். அதே போல் இங்கே மார்ஜினையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் நார்மல்லையே வச்சுக்கொள்கிறேன், நீங்கள் தேவைண்டா மாற்றிக்கொள்ளலாம். அடுத்ததான் உங்களோட டாக்குமெண்ட்டுக்கு இந்த ஃபோன் தான் செய்யணும்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபோன்ட்டுக்கு எல்லாத்தையும் மாற்றிக்கொள்கிறேன். கண்ட்ரோலோட A ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஹோம் டேப்பில் ஃபோன்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். மோஸ்ட்லி ஏரியலோ டைம்ஸ் நியூ ரோமன் இதை தான் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. நான் ஏரியல் கொடுத்துக்கொள்கிறேன். அண்ட் ஃபோன் சைஸ் 11 or 12 கொடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் உங்களோட டாக்குமெண்ட்டை ஜஸ்டிஃபை பண்ணிக்கொள்ள வேணும். அதாவது உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ரைட் சைடு ஸ்பேஸ் விட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் அதை ஜஸ்டிஃபை பண்ணிக்கொள்ள வேணும். அதுக்கு நீங்கள் இங்கே கிளிக் பண்ணுறது மூலமாக ஜஸ்டிஃபை பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, நாம் இப்போ கண்டென்ட் பார்ட்டை பார்ப்போம். கண்டென்ட் எப்போவுமே டாக்குமெண்ட்டை ஸ்டார்ட்டில் தான் கொடுத்துருப்போம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பேஜை கண்டென்ட்டுக்காக அரேஞ்ச் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இந்த டாக்குமெண்ட்டை நான் நெக்ஸ்ட் பேஜுக்கு மாற்றிக்கொள்கிறேன். ஓகே, நாம் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் கண்டென்ட்ஸை கொடுத்து கொள்ளலாம். நீங்கள் கண்டென்ட் கொடுக்கும்போது உங்களோட மெயின் ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணி ஹெட்டிங் 1ல் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதுதான் உங்களோட மெயின் ஹெட்டிங்காக வரப்போகுது. அடுத்தது சப் ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி ஹெட்டிங் 2 கொடுத்துக்கொள்ளுங்க. இந்த மெயின் ஹெட்டிங்கு சப் ஹெட்டிங்காக தான் கண்டென்ட்டில் இது ஷோ ஆகும். அதே போல் நீங்கள் ஹெட்டிங் 3யும் கொடுத்து கொள்ளலாம். அது நம்ம ஆல்ரெடி கொடுத்த சப் ஹெட்டிங்காக வரும். இதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் இங்கே பார்க்கலாம், இப்போ நம்ம ஹெட்டிங் 3 விசிபிளில் இருக்குது. ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ஹெட்டிங்கு கீழே நீங்கள் பார்க்கலாம், இங்கே சில சப் ஹெட்டிங்ஸும் இருக்குது. ஸோ நான் இந்த ஹெட்டிங்கை ஹெட்டிங் 2லேயே கொடுத்துக்கொள்கிறேன். இந்த ஹெட்டிங்ஸுக்கு நாம் நம்பரிங் கொடுத்து கொள்ளலாம். அதை ஃபைனலாக பார்க்கலாம். ஓகே, நாம் இங்கே ஹெட்டிங் 2 கொடுத்துருக்கிறதால நான் இதை ஹெட்டிங் 3யை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். அதே போல் தான் இது ஒவ்வொரு டைம் ஹெட்டிங் 3ல் தான் செலக்ட் பண்ண போகிறேன்.
அண்ட் ஃபைனலாக இந்த ஹெட்டிங் இருக்குது, இதை நான் ஹெட்டிங் 2லேயே செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இந்த டாக்குமெண்ட்டுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஹெட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கொண்டோம். நாம் இப்போ அதில் கண்டென்ட்ஸை எப்படி கொடுத்து கொள்ளலாம்ன்ட்டு பார்ப்போம். கண்டென்ட் பேஜுக்கு போய்க்கொள்ளுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ் தான் கண்டென்ட் கொடுக்குறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இங்கே மேலே டேபிளில் ரெஃபரன்ஸை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே கோர்னரில் பார்த்தீங்கன்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கண்டென்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் இந்த பேஜில் பார்க்கலாம், ஆட்டோமேட்டிக் கண்டென்ட்ஸை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணி இருக்கிறோம். நீங்கள் இந்த ஆட்டோமேட்டிக் கண்டென்ட்டை யூசேஜை இங்கே பார்த்துக்கொள்ளலாம். கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு கிளிக் பண்ணுறது மூலமாக ஈஸியாக அந்த ஹெட்டிங் நம்ம ஜம்ப் பண்ணிக்கொள்ள இயலும். நான் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு தேர் செஷன் லேயர் இதில் கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் இப்போ பார்க்கலாம், சிம்பிளாக நம்ம செஷன் லேயருக்கு ஜம்ப் ஆகிருக்கிறோம். நாம் இப்படி ஆட்டோமேட்டிக் கண்டென்ட்ஸ் கொடுத்துக்கொள்வது நம்ம கூடுதலான பேஜ் இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டை செக் பண்ணக்கொள்ள ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி நீங்கள் கண்டென்ட்ஸ் கொடுத்துக்கொள்ளும் போது அதை நெவிகேஷன் பேஜ்லேயே நீங்கள் வியூ பண்ணிக்கொள்ளலாம். அது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் தேவையான இடத்துக்கு ஜம்ப் பண்ணிக்கொள்கிறதுக்கு. இதுக்கு நீங்கள் இந்த வியூ டேப்பில் கிளிக் பண்ணுங்கள். இங்கே நெவிகேஷன் பேன் இதை டிக் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம், நம்மளோட கண்டென்ட் பேஜ் ஃபுல்லாகவே இங்கே ஷோவாக இருக்குது. நாம் இப்படி நெவிகேஷன் பேன் யூஸ் பண்ணிக்கொள்வது நம்ம டாக்குமெண்ட்டில் எந்த பேஜில் நின்றாலும் நம்மளோட கண்டென்ட்ஸை வியூ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சிம்பிளாக கிளிக் பண்ணுறது மூலமாகவே ஜம்ப் பண்ணிக்கொள்ள இயலும். நாம் ஃபைனலாக இந்த சப்ஜெக்ட்ஸுக்கு நம்பரிங் கொடுத்துக்கொள்ளலாம். ஹோம் டேப் போய்க்கொள்ளுங்க. இங்கே இந்த ஏரியாவை பார்த்துக்கொள்ளலாம், இதுதான் புல்லட்ஸ். இங்கே தேவையான புல்லட்ஸை கூட செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் இங்கே பார்க்கலாம், இதுதான் நம்பரிங்ஸ். நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபார்மேட்டில் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் 1 2 3 செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் உங்களோட வேர்ட் டாக்குமெண்ட்டில் லேட்டராக ஹெட்டிங்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் கண்டென்ட்ஸில் இருக்கிற அப்டேட்டுங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஈஸியாக கண்டென்ட்ஸை அப்டேட்டும் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே guys, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.